ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு SD Views. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்த்துருக்கோம்னா ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஒரு டெக் கால்டு கேஜெட். டெக் கேஜெட்னு சொல்ல முடியாது, ஆனால் டெக் அண்ட் கேஜெட் சேர்ந்ததாக ஒன்று பண்ண போகிறோம். குர்ரா. ஸோ பார்த்ததுமே கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன உள்ளே இருக்குன்ட்டு. அன்பாக்சிங் பண்ணி அதுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னா திறந்து காட்டுறேன் என்னன்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோலாம் வந்து கஷ்டப்பட்டுலாம் திறக்க மாட்டாங்க. நீங்களாலே வந்துடணும் வெளியே. பில் அமேசான்லேருந்து எல்லாம் பக்காவாக அமைச்சிருவாங்க. இது எதுக்கு இருக்குன்னு தெரியல, ஏதோ இருக்கு. எஸ் கைஸ், கீபோர்ட் அண்ட் மவுஸ். ANT கம்பெனியோட கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து என்னன்னா, கீபோர்ட் மவுஸ் வந்து ரெண்டுமே ஒயர்லெஸ். ஒரே ஒரு USB போட்டால் ரெண்டுமே கனெக்ட் ஆகிடும் லேப்டாப்போட. அதுக்காக தான் இது வந்து வாங்கினது. அது மட்டும் இல்லாமல் இதோட ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சும்மா ஒரு கெஸ் பண்ணல. யூடியூப்ல இந்த டைமிங் நோட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. இதோட MRP வந்து எவ்வளோன்னு காட்டுறேன் இருங்க. MRP இருக்கான்னு, MRP அது கூட இருக்க மாதிரி தெரில. சரி, ஓகே கைஸ், ரேட்டை கெஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க டைமிங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் ரேட் என்னன்னு ரிவீல் பண்ணுறேன் உங்களுக்கு. ரெண்டும் சேர்த்து சொல்கிறேன், ரெண்டும் தனித்தனி கிடையாது, ரெண்டும் சேர்த்து ஒரு ரேட்டு. ANT ஆக்சுவலாக இதான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ANT ப்ராடக்ட்டே வாங்குறேன். இது மாதிரி நான் ANT ப்ராடக்ட்டே கூட வாங்கினது கிடையாது. நல்ல ஸ்போர்ட்ஸ் கம்பெனின்னு தெரியும் ஆனால் எனக்கு. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வாங்குறேன். ப்ரொஃபஷ்னல். இது வந்து நான் ப்ரொஃபஷ்னல் தான், கேமிங் கிடையாது, ப்ரொஃபஷ்னல் தான். இதை பாருங்கள், ப்ரொஃபஷ்னல் ஒயர்லெஸ் காம்போ தெரியுதா? ப்ரொஃபஷ்னல் ஒயர்லெஸ் காம்போ தான், கேமிங் கிடையாது. நான் சும்மா யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போது லேப்டாப்பில் நிறைய யூஸ் பண்ணுறதுனால மடியிலே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது லேப்டாப்பை. இதோ இங்கே இருக்குது பாருங்க லேப்டாப் செட்டப். இது வந்து என்னென்னா, அடியில் கால் இருக்குது, காலை திறந்து விட்டுட்டு இதை என் மடியில் வச்சுப்பேன். என் மடியில் வச்சுக்கிட்டு இது வந்து கூலர். நம்ம லேப்டாப் வந்து ரொம்ப ஹாட் ஆகும், அதனால கூலர் வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலரில் எரியுது. இதுதான் அப்படியே அது வந்து நம்ம பால் சூடாகாமல் பார்த்துக்கோம். ரொம்ப ஹாட் ஆகிடுச்சுன்னா அப்புறமா சர்ன்னு ஆஃப் ஆயிடுவான். ஸோ ENTயோட ட்ரெடிஷ்னல் பேக்கிங் ENT இது. வெல்கம் டு ENT அப்படின்ட்டு ஃபுல்லாக பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கான். டாம் ஆனந்த் மாதிரி எதாவது காட்டக்கூடாது, அதை காமிச்சிட போகிறேன் அடுத்த படிப்பாடு லைவில். ஓகே, இது வந்து வாரண்டி கார்டு. இதெல்லாம் நான் அப்புறமா ஃபில் பண்ணி ஆகணும். ஏன்னா இது இருந்தால் தான் இது எதாவது ஆச்சுன்னா க்ளைம் பண்ண முடியும். வாரண்டி எத்தனை நாள்னு தெரில, 2 மாதம் ஆச்சு. இதுமாரி 2 வருஷம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க கிட்டவா பாலுங்கள் கிட்டாட்டு. உள்ளாரவங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ENTயோட ட்ரேட் மார்க் எல்லாமே அப்படியே தெரியும் உங்களுக்கு கூட பார்த்தாலே. பாருங்க, உங்களுக்கு வந்து தேவையான ஆல்ஃபபெட்ஸும் இருக்குது, நம்பர் கீஸும் இருக்குது. அப்படி தட்டினா அப்படி அந்த சவுண்ட் எஃபெக்டும் இருக்குது கைஸ். சவுண்டு வரும் கைஸ், நீங்கள் தட்டினீங்கன்னா. எப்படி நல்லா இருக்கா சவுண்டு? கேட்குதா? ஓகே, பயந்துட்டு வச்சு கேட்டு நல்லா மாட்டிக்கிச்சு. ஓகே, அடுத்தது மவுஸ். ஸோ மவுஸை திறந்தாச்சு. பால் என்கிட்ட ஆல்ரெடி இருக்க மவுஸ் சைஸில் தான் இருக்குது. பரவாயில்ல, ப்ரொஃபஷ்னல் மவுஸ்ன்றதால இந்த சைஸில் தான் வரும். ஸோ இதோ இருக்குது உங்களுக்கு அந்த ரிசீவர், தெரியுதா கரெக்டாக? இதை வந்து நம்ம லேப்டாப்பில் மாட்டணும்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ AA பேட்ரி போடணும்னு சொல்லியிருக்கு உள்ள. AA பேட்ரி தெரியுதா? AA பேட்ரி. AA பேட்டரியை போட்டு பாஸ் பண்ணு கைஸ். அதோ பேட்ரி வாங்கிட்டு வந்துட்டேன் கடையிலேருந்து. ஒரு AA 2 AAA வந்து கீபோர்டுக்கு, AA வந்து மவுஸுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறது வந்து கீபோர்டுக்கு போகுது, பெருசாக இருக்கிறது வந்து மவுஸுக்கு போகுது. சின்னதாக இருக்கிறது பெருசு போகுது, பெருசாக இருக்கிறது சின்னதுக்கு போகுது. என்ன கதைன்னு தெரில. இது இப்படி போடலாம். இதுக்கு வந்து ஆன் பண்ணுறதுக்கு பட்டன் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வந்து எப்படி சொல்ல உள்ள அனுப்பணும்.
கரெக்டாக அனுப்பிச்சிட்டேன். ஓகே, உள்ளே போட்டாச்சு. இருங்க, ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். நல்லா ஒர்க் ஆக முடியுது. ஒருவேளை இதை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இருங்க, இதை மாட்டி பார்க்குறேன். ஒர்க் ஆகுது கைஸ், தெரியுதா? நம்பர் லாக் ஆன் ஆகுது, அப்புறம் கேப்ஸ் லாக் ஆன் ஆகுது, அப்புறமா ஸ்க்ரோல் லாக்குங்க ஸ்க்ரோல் லாக்கும் ஆன் ஆகுது. ஸோ கீபோர்ட் நல்லா ஒர்க் ஆகுது. 600. ஸோ இது ரேட் வந்து என்னென்னு இப்போ சொல்கிறேங்க, 600 ருபீஸ் கைஸ். இதோட ரேட்டு ஜஸ்ட்டு 600 தான். உங்களுக்கு வந்து ரெண்டுமே கொடுக்குறான், கீபோர்டும் வரும், மவுஸும் வரும். இது என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரி வீக்காக இருக்குது, ஒழுங்காக உட்கார மாட்டேங்குது நண்பர்களே. இது வந்து ஒரு பிரச்சனையாக வச்சுக்கலாம். 600 ருபீஸ்க்கு இது சரி, ஓகே. ரொம்ப இதை பாருங்கள், இல்லை பரவாயில்ல, ஓகே. இப்படின்னா தட்டினா வரல, ஆனால் இப்படின்னு தொட்டாலே உடனே வந்துடுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஓகே. வந்து அடுத்து மவுஸ் திறந்து வச்சுருக்கேன், ஏன்னா இப்போ தான் எடுத்து மாட்டேன், அண்ணாவது திறந்தது, அது வரைக்கும் முடிதான் வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு வந்து டபுள்யூ பேட்ரி போட்டாச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். அது குட்டி குட்டியாக குத்தி என் கையிலேருந்து வேறுனே கீழே விழும். ஏதோ வீடியோ பிடிக்க போது தான் எல்லாம் கீழே விழும். ஏஸ் இப்போ வந்து போட்டாச்சு. எனக்கு ஆன் பண்ணுறேன். டாமி நீ எஞ்சிக்கூடா இருங்க, லேப்டாப்பில் செக் பண்ணுறேன். கைஸ் இதோ இப்போ வந்து மறுபடியும் ஆன் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு இது மவுஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மவுஸ் தெரியுதா? ஏமாற்றிட்டாங்க கைஸ். 600 ரூபான்னு நம்பி வாங்கினேன். நீங்கள் கூட வாங்கலான்ட்டு சொன்னேன், பார்த்தா ஒரு இதில் சூப்பராக செஞ்சுருக்காங்க கைஸ். நல்லா இருக்குது, மனசே கேட்கல. இப்போ இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா 600 ருபீஸ் ரெண்டும் சேர்த்து தராங்களே. அதோ ஏன்டி கொடுக்குறானே, கேமிங் கம்பெனி ஆச்சு, நல்லா கொடுப்பான்னு நம்பி வாங்கினேன். ரிட்டன் தான் போடணும், வேறு வழி இல்லை. ரிட்டன் போட்டுட்டு அப்படியே நியூ ப்ராடக்ட் கேட்பேன். அப்படி இல்லை வாரண்டி கிளைம் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா ப்ராடக்டே வந்து என்னன்னா, முந்தா நேற்று ப்ரைமில் போட்டு அமேசானில் போட்டு எங்களுக்கு ப்ரைம் இருக்கிறனால நேற்று வந்து இன்றைக்கி திறக்கிறேன். அதாவது டேட்ஸ் வந்து என்னென்னா 24 நைட் ஆர்டர் பண்ணி 25 நைட் வந்து 26 அன்றைக்கி திறக்கிறேன். ஸோ திறந்தா இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நினைக்கலாம் பேட்ரி இஷ்யூவாக இருக்கும். இருங்க, நான் அதுக்காக உங்களுக்கு வேறு தான் பேட்ரி கூட காட்டுறேன். என்னோட பழைய மவுஸ் லாஜிடெக் நம்பால், இது வந்து பேட்ரி இருக்குது உள்ள ஆல்ரெடி. நான் இதான் எனக்கு நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மவுஸு. நான் லேப்டாப் வாங்கி 2 வருஷம் கிட்ட ஆக போகுது. நான் லேப்டாப் வாங்கினதுலேருந்து இந்த மவுஸ் தான் யூஸ் பண்ணுறேன். வந்து இருங்க, இந்த ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, தெரியுதா? நல்ல மவுஸ்னு வருது, தெரியுதா? ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க பேட்டரியை இங்கே வைக்கிறேன் பாருங்க, கப்பன் சாசரில். ஸோ இந்த பேட்டரியை கழுட்டுறேன். ஒர்க்கான பேட்டரி, இது வந்து ஒர்க்கான பேட்டரியவே உள்ளே போடுறேன். ப்ளஸ் ஒர்க். ஸோ போட்டாச்சு, ஆன் பண்ணுறேன். சரி, ஸோ மாட்டிடுறேன். மறுபடியும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். ஒர்க் ஆகலை கைஸ். ஏஎன்டி ஸ்கேம் மீ. சரி விடுங்க, 1000ல் ஒரு ப்ராடக்ட் எப்படி இருந்தாலும் இப்படி ஆகும். அது எனக்கு ஆகிருக்கு, ஏஎன்டி மூலியமாக ஆகிருக்கு. ஸோ ரிட்டர்ன் போடணும். ரிட்டர்ன் போட்டுட்டு இல்லை வாரண்டி கிளைம் பண்ணணும். ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணணும். ஏன்னா இப்போ தான் வந்துருக்கு, வந்த உடனேவே இப்படி இஷ்யூ ஆகுதுன்னா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ப்ளஸ் வீடியோ ப்ரூஃபே இருக்குது, ஆன் ஸ்பாட்டில் திறந்து எல்லாமே காமிச்சிட்டேன். ஸோ இது ஒரு அப்சல்யூட் சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்திருக்காது.
அப்சல்யூட் சினிமா ஏஎன்டி. ஆனால் மவுஸ் சூப்பராக இருக்கு கைஸ். மவுஸில் குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு. ஓகே, அவ்வளோ நல்லா இருக்குது. இது இங்கே பாருங்க, மேலே மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ்லாம் கொடுத்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இருக்குது பார்க்க. இது வந்து ப்ளே நெக்ஸ்ட்டு, இது வந்து ப்ளே பிஃபோர், பாஸு, சவுண்ட் இன்க்ரீஸு, மியூட்டு, மியூசிக்கு, ஹோமு, இமெயில் போகிறது எல்லாமே இருக்குது. நல்லாவும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு என்ன முக்கியம்னா நம்பேட் வந்து இருக்குது. அதெல்லாம் 600 rupeesக்கு நீங்கள் தனியாக மவுஸ் வாங்கினாலே அவங்க நம்பேட் தர மாட்டுறான். மவுஸ் கீபோர்ட் சேர்ந்து உங்களுக்கு வந்து அந்த இது ஆக்சுவலாக சூப்பரான இது. பட் இது என்னன்னு தெரில. நான் வந்து வாரண்டி கிளைம் பண்ணிட்டு இல்லை ரிட்டர்ன் போட்டு புது மவுஸ் வரும்ல, அப்போ மறுபடியும் உங்களுக்கு ஷார்ட்ஸாக இல்லாட்டி இதே ஒரு ஷார்ட் வீடியோ, ஒரு சின்ன வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சோகத்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நான் அடுத்து வந்ததுக்கப்புறம் வரேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.